அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுந்தரவேல், ஜேகேஎஸ் கம்ப்யூட்டர் சென்டர் நிறுவனர். நாம் தொடர்ந்து கல்வி, வேலைவாய்ப்புகள், அரசு அறிவிப்புகள் போன்ற மக்களுக்கு பயனுள்ள தகவல்களை நமது வில்லேஜ் டெக் சேனல் வாயிலாக தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று பயிர் காப்பீடு பற்றி முழுமையான தகவலை வழங்குவதுடன் அது எவ்வாறு பதிவு செய்வது, அதற்கு என்னென்ன ஆவணங்கள் எல்லாம் தேவை போன்ற முழுமையான தகவலை இன்று வழங்க உள்ளோம். பயிர் காப்பீடு வருடந்தோறும் அரசு மானியத்துடன் தனியார் நிறுவனத்தில் காப்பீடு செய்யப்படுகிறது. நாம் எப்படி வண்டிக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கட்டுறோமோ அது மாதிரி விவசாயிகள் தாங்கள் சாகுபடி செய்யும் நெல், மரவள்ளிக்கிழங்கு, கத்திரிக்காய், உளுந்து, பச்சை பயிர், வாழை உட்பட பயிர்களுக்கு பயிர் காப்பீடு செய்ய அரசு பயிர் காப்பீடு திட்டம் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. அந்த வகையில் அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தில் அரசு மானியமும் அதோட விவசாயிகளின் பங்களிப்பும் சேர்த்து தனியார் நிறுவனத்திற்கு அந்த காப்பீடு தொகை செலுத்தப்படுகிறது. பின்னர் பாதிப்பு ஏற்பட்டவுடன் பயிர் காப்பீடு தொகை எந்தெந்த பகுதிகளில் பாதிக்கப்படுகிறதோ அது அரசு ஆய்வு செய்து பின்னர் அந்த விவசாயிகள் வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது. இதுதான் அந்த பயிர் காப்பீடோட ப்ரொசீஜரு. இது வருஷந்தோறும் எல்லா தமிழ்நாடு, இந்தியா முழுவதும் இந்த பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அது அங்கங்கே உள்ள நிறுவனம் எடுத்து அவங்கவுங்க இந்த பயிர் காப்பீடை செய்து வருகிறார்கள். விவசாயிகளும் ஆர்வத்துடன் வருடந்தோறும் பயிர் காப்பீடு செய்வார்கள். அந்த வகையில் இந்த வருடமும் பயிர் காப்பீடு திட்டம் பதிவு செய்வதற்கு அரசிடமிருந்து கோரிக்கை வைத்துள்ளது. அதுபடி அது பயிர் காப்பீடு எது வரைக்கும் நம்ம செய்யலாம்னா அடுத்த மாதம் 15/11/2025 வரைக்கும் பயிர் காப்பீடு செஞ்சுக்கலாம். இப்ப நம்ம கிளியரா கடலூர் மாவட்டத்தை பத்தி ஃபுல்லா பார்த்துடலாம். அது போல எல்லா மாவட்டங்களிலும் இந்த பயிர் காப்பீடு உள்ளது. மாவட்டத்திற்கு ஏற்றார் போல அந்தந்த பயிர்கள் வேறுபடும். குறிப்பா சொல்ல போனா இப்ப கடலூர் மாவட்டத்துல நெல் பெரும்பாலும் விவசாயிகள் நெல்லுக்கு தான் கட்டுவாங்க. நெல், மரவள்ளிக்கிழங்கு, கத்திரிக்காய், அப்புறம் வேர்க்கடலை, அப்புறம் பச்சைப்பயிறு, உளுந்து, வாழை, இதற்கெல்லாம் கடலூர் மாவட்டத்துல பயிர் காப்பீடு செஞ்சுக்கலாம். நெல்லை பொறுத்த வரைக்கும் பயிர் காப்பீடு துறை ஒரு ஏக்கருக்கு 563 ரூபாய் செலுத்த வேண்டும் என அரசு நிர்ணயித்துள்ளது. இந்த பயிர் காப்பீடு தொகையை இந்த குறிப்பிட்ட தேதிக்குள் இ-சேவை வாயிலாகவோ, இ-சேவை இல்ல பொது சேவை மையம் வாயிலாகவோ அல்லது விவசாயிகள் ஆன்லைன் வாயிலாகவோ கேட்கப்படும் ஆவணங்களுடன் இணைத்து பதிவு செய்து வைத்து விட்டால் தாங்கள் சாகுபடி செய்திருக்கும் பயிர் பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் அரசு இந்த காப்பீட்டு துறை சம்பந்தப்பட்ட விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வழங்கிடும். ஓகேங்களா? இதுதான் இந்த பயிர் காப்பீடுல இருக்கிற ப்ரொசீஜரு. இது என்னென்ன ஆவணங்கள் எல்லாம் தேவை? இப்ப பயிர் காப்பீடு நீங்க செய்ய போறீங்கன்னா அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் எல்லாம் தேவை? இப்ப நீங்க உங்கள்ட்ட ஒரு 5 ஏக்கர் இருக்கு, 10 ஏக்கர் இருக்கு, இல்ல 2 ஏக்கர் இருக்கு, அதுல நெல் சாகுபடி செய்து வச்சிருக்கீங்கன்னா நீங்க எப்படி பயிர் காப்பீடு பண்றது? பயிர் காப்பீடுன்றது அதே இப்ப நம்ம சொன்னோம். அது எப்படி நம்ம காப்பீடு பண்றது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அடங்கல்ன்ற அடங்கல் ஆவணத்தை விஓ அதிகாரிட்ட நீங்க இந்த இடத்துல இந்த சாகுபடி தான், இந்த பயிர் தான் சாகுபடி செஞ்சிருக்கீங்க அப்படின்ற உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அடங்கல் ஆவணம் சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலரிடம் பெற வேண்டும். அந்த அடங்கல் ஆவணம் பெற்றுட்டு அது கூட வங்கி கணக்கு புத்தகம், ஆதார் அட்டை, அப்புறம் அந்த இடத்துக்கான சிட்டா, மூன்றையும் நீங்க எடுத்துட்டு பொது சேவை மையங்கள் வாயிலாகவும் நீங்க பதிவு செய்து கொள்ளலாம். அது இல்லாம ஆன்லைன் வாயிலாகவும் நீங்க நேரடியா நீங்களே பதிவு செய்து கொள்ளலாம். ஓகேங்களா? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, லாஸ்ட் டைம்லாம் ஓடிபி தேவைப்படாது. நீங்க பொது சேவை மையம் மூலமா பதிவு பண்ணும்போது இந்த வருஷம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, எந்தெந்த விவசாயி பதிவு பண்றாங்களோ அவங்களோட போன் நம்பருக்கு கட்டாயம் ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்க சொன்னா மட்டும்தான் அந்த பயிர் காப்பீடு செய்யப்படும். இது லாஸ்ட் டைம் இல்லாததுக்கு இந்த இடம் அப்டேட்டா கொடுத்துருக்காங்க. அதனால கண்டிப்பா ஓடிபி நீங்க சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் தான் அந்த பயிர் காப்பீடு பாலிசி ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு கொடுப்பாங்க, நீங்க பொது சேவை மையங்கள்ல பண்ண போகும்போது. ஓகேங்களா? இது இல்லாம வேற ஏதாவது உங்களுக்கு இந்த பயிர் காப்பீடு சம்பந்தமான
இப்ப இது எந்த வருஷத்துக்கானது பண்றாங்கன்னா 2025-26க்கான காப்பீடு. இப்ப நீங்க நெல்லோ இல்ல நான் சொன்ன இந்த மரவள்ளிக்கிழங்கோ இல்ல கத்திரிக்காயோ இல்ல வேர்க்கடலையோ இல்ல பச்சைப்பயிரோ இல்ல உளுந்தோ போட்டிருந்தீங்கன்னா அதை ரூல்ஸ் படி எப்படின்னா விஓ அந்த ஸ்பாட்ல பார்த்துட்டு இவர் இந்த பயிர் தான் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி எந்த டேட்ல வச்சிருக்காரோ அதை போட்டு கையெழுத்து போட்டு கடன்கள் கொடுப்பாங்க. அது இந்த ஆண்டுக்கானது. இந்த ஆண்டுல நடுவில் இப்ப மழை அதிகமா பெஞ்சிட்டு இருக்கு. இப்ப உங்களுக்கே தெரியும், இப்ப நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த மழையால நீங்க சாகுபடி செய்த பயிர் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதை ஒரு என்கொயரி டீம் வச்சு என்கொயரி பண்ணி அதுல உங்க ஊர் பாதிக்கப்பட்டதுன்னா உங்க ஊர் ஃபுல்லாவே அந்த பாதிக்கப்பட்ட ஏரியான்னு சொல்லி உங்களுக்கான அந்த காப்பீட்டு தொகையை அரசு வழங்குவாங்க. இதுதான் அந்த காப்பீடோட ப்ரொசீஜர். இந்த பயிர் காப்பீடு நான் சொன்னது இல்லாம பயிர் காப்பீடு சம்பந்தமா வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்டோ இல்லை அந்த பயிர் காப்பீடு செய்யணும் அப்படின்னா நீங்க நேரடியாக கான்டாக்ட் பண்ணலாம். கமெண்ட் மூலயமா கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை நம்ம இ-சேவை மைய நம்பர் ஒன்று கொடுத்துருவோம், அந்த நம்பர் கூட நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் நம்ம தொடர்ந்து இந்த வில்லேஜ் ஸ்டிக் வாயிலா இது போன்று மக்களுக்கு பயனுள்ள தகவலை வழங்கி வருகிறோம். தொடர்ந்து எங்களது வீடியோக்களை பார்த்து பயன்பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.